ஹாய் கைஸ், இது என்னோட ஃபோன் கன்சல்டேஷன் கிளைண்ட்டோட ஸ்டோரி. ப்ரோ, நான் ஒரு பொண்ணை 1 மந்த்தாக பார்க்குறேன் ப்ரோ. பட் அந்த பொண்ணுகிட்ட போய் பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியும். பட் திடீர்னு என்னை பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறா ப்ரோ. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணனே தெரில ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்னென்ன சயின்ஸ்லாம் அவள் காமிச்சான்னா அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவள் நீங்கள் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றாங்கிறத பற்றி அவட்ட சொன்னேன். வெல்கம் டு லவ் குரு சேனல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். ஸோ நம்ம பசங்களும் நிறைய பேர் இது தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த டாபிக் 7 சைன்ஸ். அவள் நீங்கள் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றா. சைன் 1, ஷோயிங் வீக் பாயிண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்பயுமே நம்மளோட வீக் பாயிண்ட்ஸை அடுத்தவன்ட்ட காமிக்க மாட்டோம். பயாலஜிக்கலி நம்மளோட நெக்கு, ரிஸ்ட்டு, பெல்லி இதெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ். நாம் இதை தெரியாதவங்கள்ட்ட பெருசாக காமிக்கவே மாட்டோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ் அப்போல்லாம் நம்ம கையை மடக்கி வச்சு நம்மளோட ரிஸ்ட்டும் தெரியாமல் நம்மளோட வயிறும் தெரியாமல் மறைச்சிருவோம். பட் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருத்தங்க மேலே ட்ரஸ்ட்டோ இல்லை அட்ராக்ஷனோ உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸை காமிப்பீங்கன்னு சொல்லுது. எஸ், அவளுடைய நெக்கு, பெல்லி, ரெஸ்ட்டு இதெல்லாம் தெரிகிற மாதிரி காமிச்சா இட்ஸ் பாசிட்டிவ். உடனே நம்ம பசங்க அவள் சேலை விலைக்கு வைத்த கம்பன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படிலாம் இல்லை காய்ஸ். அவள் ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸோடையே அவள் வைத்த ஃப்ரீயாக காமிப்பாள். எந்த பொருளை வச்சும் அவள் மறைக்க மாட்டாள். இதே மாதிரி தான் அவளோட கழுத்தையும் ரிஸ்ட்டையுமே நல்லா ஃப்ரீயாக காமிப்பாள். இதான் அந்த சைன்ஸ். சைன் 2, சம்டைம்ஸ் ஷி பிகம் நர்வஸ். அவள் பக்கத்தில் நீங்கள் இருக்கும்போதெல்லாம் அவள் நர்வஸாக இருப்பாள். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு டென்ஷன் இருக்கும். இதை நீங்கள் உத்து பார்த்தா தெரியும். அவளால் காமாக இருக்க முடியாது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்கும். எஸ், டெஃபினட்டாக மென் மேஸ்குலின் எனர்ஜி அப்படி தான் அவள் நம்மளை பார்ப்பா. ஒரு மேஸ்குலின் ஆப்போசிட் எனர்ஜியை பார்க்கும்போது அவளால் எப்படி காமாக இருக்க முடியும்? சைன் 3, அட்டென்ஷன் கெய்னிங். அவள் உங்கள் நியர்பை இருக்கும்போது சம்டைம்ஸ் வேணும்னே உங்கள் அட்டென்ஷனை கெயின் பண்ண ட்ரை பண்ணுவாள். எக்ஸாம்பிள், வோக்கலாக ஏதாவது பண்ணுவாள், சத்தமாக ஏதாவது பண்ணுவாள், லைக் சத்தமாக பேசுகிறது, கத்துறது, இந்த மாதிரி. பிகாஸ் அவள் என்ன சொல்ல வர்றான்னா அவள் அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியணும்னு அவள் காமிக்கிறாள். எக்ஸாம்பிள், வின்னர் படத்தில் கிரண் குளிக்க போவா. அப்போ அவள் வந்து, லக்ஷ்மி அக்கா நான் குளிக்க போகிறேன், முருகண்ணே நான் குளிக்க போகிறேன், செல்வி நான் குளிக்க போகிறேன், கைப்புள்ளண்ணே நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துவா. அதுக்கு வடிவேல் கூட, தம்பி இவன் தான் குளிக்க போகிறாளா இல்லை குப்பையத்துக்கு போகிறாளா அப்படின்னு சொல்லுவாப்புல. இந்த காமெடி மாதிரி அவள் ஏதாவது ட்ரை பண்ணி உங்களோட அட்டென்ஷன் கெயின் பண்ணுவாள். சைன் 4, ப்ரீனிங். ப்ரீனிங்னா என்னென்னா, நாம் நம்மளை அட்ராக்டிவாக காமிச்சிக்கிறதுக்கு நாம் பண்ணுற சில சைன்ஸ் தான் ப்ரீனிங். எக்ஸாம்பிள், முடியை கோதுறது, முடியை பிடிச்சி விளாடுறது. புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன். அவள் முடியை பிடிச்சி கோதி இல்லை விளாண்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னா அவள் உங்ககிட்ட அவளை அழகாக காமிக்க ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். அவள் உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கான்னு அர்த்தம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. சைன் 5, அவள் கிட்டேயே இருப்பாள். அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சைன் அடிக்கடி நடக்கும். நீங்கள் பேசுகிறதுக்கு அவளே நிறைய சான்ஸ் க்ரியேட் பண்ணி தருவாள். நம்ம கிட்டேயே அடிக்கடி சுற்றிட்டு இருப்பாள். நமக்கே தெரியும் நம்மக்கிட்ட சுற்றுறதுக்கு லாஜிக்கே இல்லைன்னு. ஏன்னா அவள் வீடு சம்மந்தம் இல்லாமல் தள்ளி இருக்கும், இல்லை அவள் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டு வேறு இடத்துல எங்கேயாவது இருக்கும். இருந்தும் அவள் நம்மக்கிட்டே இருப்பாள். ஏன்? அவள் நீங்கள் பேசுகிறதுக்கு சான்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஸோ தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாங்க. சைன் 6,
ஐ கான்டாக்ட் இருந்தாலே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க guys. ஒரு பொண்ணை கண்ணை மூடிட்டு நாம் அப்ரோச் பண்ணலாம். 4 to 5 செகண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ கான்டாக்ட் இருந்தால் ஷீ இஸ் அட்ராக்டட் டு அஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பிடிக்காத, உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத பொண்ணுங்களோட நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சிங்கன்னா அவங்க உங்களை பார்க்கவே மாட்டாங்க, அவங்களோட ஃபேஸையே திருப்பிக்கோங்க. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. 4 to 5 செகண்ட்ஸ் ஐ கான்டாக்ட் இருந்தாலே ஷீ இஸ் அட்ராக்டட் டு அஸ். இது ஒரு பெஸ்ட்டு சைன். சைன் 7. இந்த சைன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சைன். இதை பண்ண பிறகும் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசாமல் இருந்தான்னா அந்த பையன் பியூர் தத்தி. அவன் கடைசி வரையும் சிங்கிளாகவே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே அந்த பொண்ணால் எதுவும் பண்ண முடியாது. அந்த சைன் ஸ்மைலிங். புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. இதுக்கு மேலே அவளால் என்ன பண்ண முடியும்? அவங்கள பார்த்து சிரிச்சா வாடா வந்து பேசுகிறான்னு சொல்லி பச்சையாக அவங்கள இன்வைட் பண்ணுறா. இதை பண்ண பிறகும் யாராவது சில பசங்க குழந்த மாதிரி பேசாமல் இருந்து நம்ம பசங்களோட மானத்தையே வாங்கிறாங்க காய்ஸ். ஸோ இதான் அந்த 7 சைன்ஸ். ஸோ இதை காமிச்ச பிறகும் போட்டு தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அவள் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றா. ஸோ போய் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக அப்ரோச் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகுங்க சிங்கிள் காய்ஸ். அப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த 7 சைன்ஸ்லாம் ஜென்ரல் சைக்காலஜி. பட் ஒரு பியூர் ஸ்ட்ராங் காய் அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவள் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி, அவள் சயின்ஸ் காமிச்சாலும் சரி சயின்ஸ் காமிக்காட்டி சரி, இவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுவான். நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.